ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா தான். அதாவது மட்டன் குழம்புக்கு தேவையானது ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகா போட்டுக்கோங்க. மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கசகசா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வணக்கி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி போட்டு அதையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. தேங்காவை தனியாக அரைச்சிருங்க. இப்போ நான் வெங்காயத்தை வந்து கூட வந்து 3 கிராம்பு, ஒரு 4 பட்டை சேர்த்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்து அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மிக்சியில் வந்து தேங்காயை அரைச்சி தனியாக வச்சுட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் மட்டன் வந்து சேர்த்து கொஞ்சம் மட்டன் மசாலா 2 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன் போட்டு இந்த மசாலாவையும் ஆட் பண்ணி அந்த தேங்காவையும் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.